மேற்கு வங்க சம்பவம் எதிரொலி. மத்திய அரசு மருத்துவமனைகளில் புதிய பாதுகாப்பு விதிகள் அமல். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிரடி நடவடிக்கை. மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மேற்கு வங்கத்தை மற்றொரு வங்கதேசமாக மாற்ற அனுமதிக்க மாட்டோம். மம்தா கட்சி MP MLAக்கள் காட்டம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 90 தொகுதிக்கு 2556 பேர் வேட்புமனு. காங்கிரஸ் கட்சியினர் போட்டி போட்டுக்கொண்டு மனு தாக்கல். சட்டத்தை உருவாக்கியவருக்கு எதிராக திரும்பியது ஆயுதம். போர்க்குற்ற விசாரணையை எதிர்கொள்கிறார் ஷேக் ஹசீனா. வங்கதேச குற்றவியல் தீர்ப்பாய துணைத் தலைவர் அத்தாவுர் ரஹ்மான் தகவல். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு இன்றைக்குள் முடிக்க அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் இறுதி உத்தரவு. எந்த நேரத்திலும் தீர்ப்பு வெளியாகலாம் என தகவல். சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் விவகாரம். தேவநாதன் வங்கி கணக்குகள் முடக்கம். தொழில் கூட்டாளியை பிடிக்க தனிப்படை தீவிரம். நடுக்கடலில் மீன் பிடித்த தமிழக மீனவர்கள் மீது ராமேஸ்வரத்தில் துப்பாக்கிச் சூடு. கற்களை வீசி விரட்டியடித்த இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கொந்தளிப்பு. தமிழக ரயில்வே துறைக்கு 1000 ரூபாய் நிதி ஒதுக்கிய விவகாரம். பிரதமரை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் 1001 ரூபாய் நிதி அனுப்பப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பரபரப்பு. சென்னை உள்ளிட்ட தமிழக வட மாவட்டங்கள் முழுவதும் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.